காய்ஸ் இன்றைக்கி நம்ம அரே லிஸ்ட்டு பார்க்குறோம். நான் வந்து அரே அண்ட் அரே லிஸ்ட் மொத்தமாக 2 வீடியோவாக நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஏன்னா அது கொஞ்சம் அதே கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. நம்ம முடிஞ்சதுக்குமே 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து நம்ம வீடியோவை முடிக்கலாங்கிறது அந்த சீரிஸோட பிளானிங்கு. ரொம்ப வந்து லென்த்தாக போனால் அது ஒரு மாதிரி போயிடும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அதங்காட்டிக்கு நான் வந்து இது ரொம்ப 2 வீடியோ நான் பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம அரே லிஸ்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் அரே லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். java.util.array list அப்படின்னு மூலமாக நான் வந்து அரே லிஸ்ட்டுக்கு தேவையான மெத்தட்ஸ்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த பேக்கேஜை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் இது வந்து பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் இப்போ இதை நான் பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணங்காட்டிக்கு எப்பவும் போல் நான் வந்து அரே லிஸ்ட்டுக்கு தேவையான ப்ரோக்ராம் இப்போ நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து டிடி லிஸ்ட் டு டூ லிஸ்ட்டு நான் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த ரீல்ஸ்லேயே, அரேல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் மாடிஃபைலாம் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ரிமூவ், மாடிஃபை, ஆட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இதில் அப்படியே வச்சு இப்போ என்ன போகிறோம்னா, அரே லிஸ்ட்டுக்கு நான் வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து இதை வந்து இம்போர்ட் தான் பண்ணியிருக்கிறோம் ஒரு பேக்கேஜை. ஸோ அந்த பேக்கேஜுக்கு அப்போ அந்த கிளாஸுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். அரே லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான வேரியபிள் தான் டு டூ லிஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படிங்கிற மூலமாக வந்து நான் டு டூ லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் நான் வந்து ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வேரியபிள், இது ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டு டூ லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னுங்காட்டிக்கு ஆப்ஜெக்ட் அந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற நான் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். அப்படிங்களா நான் ஆட் அப்படிங்கிறது மூலமாக வந்து இப்போ நான் வந்து டெய்லி டாஸ்க் தான் வந்து நம்ம முக்கியமாக நோட்ஸில் வந்து நம்ம எழுதிப்போம், மறந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் அன்றைக்கி வந்து நம்ம மளிகை பொருள் வாங்கணும், அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் கூப்பிட்டு யாராச்சும் விட்டுட்டிங்களான்னு கேட்கணும், அப்போனா ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து எனக்கு நோட்ஸில் நான் என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போது இது எழுதி வச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். system.out.printlnல வந்து டு டூ லிஸ்ட் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறத வந்து அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். டு டூ லிஸ்ட்டுங்கிறது இங்கே தான். இப்போ நான் வந்து டு டூ லிஸ்ட்டு அதை நான் பிரிண்ட் பண்ண சொன்னங்காட்டி ஃபஸ்ட்டு இந்த 3மே பிரிண்ட் ஆகும். இருங்க, நான் வேணால் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பை க்ளாசரிஸ், கால் மாம், ஃபினிஷ் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 3 பிரிண்ட் பண்ண சொன்னங்காட்டி பிரிண்ட் ஆகிருக்குது. அப்புறம் கீழே அது என்ன அப்டேட்டடு டு டூ இண்டெக்ஸ் லிஸ்ட்டுன்னு வந்துருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ரிமூவ்ங்கிற மெத்தடை வச்சு நம்ம வந்து எனக்கு ஃபினிஷ் ஹோம்ஒர்க் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஃபினிஷ் ஹோம்ஒர்க் வேண்டாம்னு சொன்னங்காட்டிக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 பிரிண்ட் ஆகிட்டு அந்த ஃபினிஷ் ஹோம்ஒர்க் அதுக்கப்புறம் அங்கேருந்து டெலீட் ஆகிருக்கும். டெலீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ண லிஸ்ட்டை வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அந்த ஹோம்ஒர்க்கை தூக்கிட்டு மிச்சக்கு அந்த 2 மட்டும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அரே லிஸ்ட் வந்து இந்த ஆட், ரிமூவ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது போக நிறையாவும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் வேணால் காமிக்கிறேன். அது போக நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி, இல்லை நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஏஐ, கோபைலட், இல்லை ChatGPT இந்த மாதிரி ஏஐ கிட்ட கேட்டாவே உங்களுக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் சொல்லும். இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்ட்டு நீங்கள் அது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மெத்தட் புதுசாக லேர்ன் பண்ணிங்கன்னா கூட போதும். லேர்ன் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்ட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு 2-3 மெத்தட் வேணால் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அது என்ன அவுட்புட் வருதுன்னு வேணால். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி
ரிமூவ் அப்படிங்கிறத வேணால் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து சைஸ் கேட்கலாம். இப்போ வேணால் மொத்த சைஸ் எவ்வளோ அப்படின்னு வேணால் கேட்கலாம். சைஸ் கேட்கல வந்து இதை நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணல. ஆட் பண்ணால் தான் நம்ம ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுற மாடிஃபை அதுக்கெலாம் தான் நம்ம வந்து டபுள் கொட்டேஷனில் வந்து கொடுக்கணும். இப்போ வேணால் நம்ம இதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். சைஸ் சைஸ் அங்கே வந்து சொல்லிடுச்சு. அது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்கல. இப்போ அதனால் இது வேணால் காப்பி பண்ண வேண்டாம். நம்ம வந்து இங்கேயே வேணால் சைஸ்ன்னு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு அந்த சைஸ் பிரிண்ட் ஆகும். சைஸ் வந்து அங்கே இதாகிடுச்சு, நமக்கு வந்து ஷோ தான் ஆகலை. இது நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா அது வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 இது ஏன் 2ன்னு வருதுன்னா இது மாடிஃபை பண்ணியிருப்போம். நம்ம ஏற்கனவே வந்து மொத்தம் 3 கொடுத்துருப்போம். 3 கொடுத்து அதில் வந்து எனக்கு ஒன்று வேண்டான்னு சொல்லி தூக்கியிருப்போம். தூக்குனதுக்கப்புறம் கடைசியாக வந்து வேறு சைஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நான் சைஸ் கேட்டேங்க, சைஸ் கேட்டு அங்கே 2 வந்திருக்கும். அந்த 2 நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லலை, சும்மா அப்டேட் லிஸ்ட்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுங்காட்டிக்கு நம்ம வந்து டு டூ லிஸ்ட் டாட் சைஸுங்கிற மெத்தடை வந்து நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தங்காட்டிக்கு இப்போ அது வந்து 2ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. வேணால் நீங்கள் அப்படியே உங்களை இதாக இருந்துச்சு சந்தேகமாக இருந்துச்சுன்னா வேணால் இங்கே வேணால் சைஸ் கொடுங்க. டு டூ லிஸ்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டு டூ லிஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு டாட் வந்துருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. 1 2ன்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்கும். இப்போதைக்கு சைஸ் சொல்லியிருக்கிறேன். ரிமூவ் ஆப்ஜெக்ட், ரிமூவ் செட்டு, கெட் இன்ட்டு, ஈஸ் எம்டி பார்க்கலாம். இப்போ நானே வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஏற்கனவே எழுதின மெத்தட்ஸ் நம்ம அரே லிஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும். அப்படிங்க நீங்கள் அது எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறோம் ஜென்ரல் பர்பஸ்க்கு அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நோட் பண்ணி அந்த மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் வந்து லேர்ன் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்னென்ன மெத்தட் வேணுமோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இஸ் மெத்தட் வேணால் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து இது தூக்கிட்டு இஸ் இது நம்ம கொடுத்துருவோம். இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து எம்டியாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். அதுதான் வந்து ஜாவாவில் முக்கியமானது. பாருங்க, ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 லிஸ்ட் இருக்குது. இந்த 2மே இல்லைன்னா தான் வந்து அது வந்து ட்ரூன்னு காமிக்கும். ஏன்னா வந்து இது வந்து எம்டியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கிளியர் கொடுக்கலாம். இப்போ வந்து இதை ட்ரூ வர வரைக்கும் நம்ம வந்து கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டெல்லாம் வேண்டாம், கிளியருங்கிறத மட்டும் இப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணதுக்கு அது எதுக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வேணால் இதை டிலீட் பண்ணிடலாம். கொட்டேஷன்
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது ட்ரூன்னு காமிக்கும். ஏன்னா நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து இது பண்ணும். ஜாவாசி பாருங்க ட்ரூன்னு வந்திருக்குது உங்களுக்கு இப்போ. அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்டுங்கிறது வந்து அரே லிஸ்ட்டுக்குள்ளார அந்த பேக்கேஜுக்குள்ளார இருக்கிறது அந்த கிளாஸ்க்குள்ளார இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். யூட்டிலிங்கிற பேக்கேஜுக்குள்ளே அரே லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு குறிப்பிட்ட மெத்தடை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஐடிலங்கிற வந்து ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும் கான்செப்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தட்ஸை கூட மட்டுமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது இவ்வளோ தான் இருக்கான்னா நிறையா இருக்குது. நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் முடிச்சதுக்கப்புறம் வேணால் மொத்தமாக டேட்டா ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம போட்டு சால்வ் பண்ணி வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீரீஸில் அடுத்து நம்ம வந்து ஸ்டாக்கு கியூ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லி போகிற கண்டென்ட்லாம் தெரியும். அவ்வளோதாங்க.